நாள் காலையில் நம்ம சுமார் மூஞ்சி குமார் நின்று ஆடிட்டு இருக்கான். தூத்துக்குடி கொத்தனார் ஈட்டை நல்லா கட்டுனார். தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. அடே குமார், போதும் போய் குளிப்போம். டிகேடி வெயிட் பண்ணுறா, போய் குளிக்கிறேன். சரி வந்து குளிப்போம். அதை பார்க்க போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. தண்ணிக்குள் தள்ளு புல்லு. ஐயோ, இதுக்கு மேலே குளிச்சோன்னா சளி தான் பிடிக்கும். சரி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நியூஸை போட்டு பார்ப்போம். அப்படியே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமாரை நான் அழைக்கப்படும் ஃப்ராங்க்லின் வீட்டுக்குள்ளே போய் டிவியில் நியூஸை போட்டு பார்க்க போகிறான். வாங்க நியூஸில் என்ன சொல்கிறாங்கிறது பார்ப்போம். இதுக்கு மேலே தான் என்ன நடக்கிறதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமே உங்களுக்கு வரும். சரி வாங்க அக்கா நியூஸ் பார்ப்போம். நான் தான் அக்கா வந்துருக்கேன். நம்ம ஊரில் ஹல்கோட ரத்தத்தை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இங்கே நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஹல்கோட ரத்தத்தை எடுத்து நம்மளும் ஹல்கா மாற போகிறோம். சரி, கார் எடுத்துகிட்டு போய் ஹல்கோட ரிசர்ச் பண்ணுற லேபை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படியாச்சும் ஹல்க் ரத்தத்தை எடுத்து ஹல்கா மாறி கெத்து காட்டுறோம். முதல்ல இந்த லேப் எங்கே இருக்குதுன்னு தெரில. இந்த லேப் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி நம்ம போலீஸ் ஆஃபீஸர், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் சொன்னார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபால்னு கூப்பிடுவோம். ஒரு சில நேரத்தில் அவர் கோபின்னு கூப்பிடுவோம். அவர் தான் சொன்னார். அவர் போலீஸ் ஸ்டேஷனில் எப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் எல்லா டைமும் இருப்பார். என் கூட தான் படித்தார் அவர். ஆனால் நான் மட்டும் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் திருடுறதுக்காக. ஆனால் அவர் போலீஸ் ஆகிட்டார். நம்ம ஒரு திருட்டு பையன், அவர் போலீஸு. ஒரு மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. இங்கே தான் லேப் இருக்குதுன்னு நினச்சி வந்தால் இங்கே இது லேபே இல்லைங்க. நம்மளோட கோபி ஃப்ரெண்டு வந்து தப்பாக சொல்லிட்டான். 15 நிமிடங்களுக்கு அப்புறம் கைஸ், அவன் சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே தான் இந்த இடம் இருந்திருக்குது. அதாவது நம்ம வீட்டுக்கு எய்த்தாப்லேயே. அது தெரியாமல் நான் எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருந்தேன். இங்கே தான் கைஸ் இருக்குது அந்த இடம். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளுக்குள்ளே போயிட்டு வெளியே வரப்போ ஹல்காக தான் வரணும், இல்லைனா வெளியே வரக்கூடாது. ஷட்டருக்குள்ளே போயாச்சு. உள்ளுக்குள்ளே இன்ஜெக்ஷன் இருக்குது கைஸ், கூடவே ப்ளட்டும் இருக்குது. இது நம்மளுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணிப்போம். இதுக்கு மேலே நம்மக்கிட்ட பேச்சே கிடையாது. வீச்சு தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் போட்டு புழக்க தான் போகிறோம். இது வந்து டே 2. நேற்று வந்து தூங்கி நாளைக்கு காலைல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்துட்டேன். வணக்கம்டா மாப்பிள்ளை, பறந்து போவடா வாழைப்பழ தோப்பில் அப்படின்னு சொல்லி இவனை பறக்க விட்டாச்சு. அங்கே எவனோத்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவன் தாங்க நேற்று காலுக்கு செப்பல் வாங்கி போகலான்னு போனால் செப்பல் கிடையாது போடான்னு துரத்தி விட்டான். கேட்டால் நம்ம சைஸுக்கு செப்பல் இல்லையா சாவு. செப்பல் கடை வச்சுக்கிட்டு எனக்கு செப்பல் தர மாட்டேங்கிறான். அதனால தான் அவனை அடித்தது, வேறு எதுக்கும் இல்லை. யாரும் பயப்படாதீங்க. ஐயோ கால் சுட ஐயா 2 பேர் கிடச்சவங்க. இவங்க 2 பேத்தையும் போட்டு புழக்க வேண்டியதான். சாவுடா. என்னடா அடிக்கடிக்கு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுற? என்னடா மிஸ் ஆகுற? GTA 5 அளவுக்கு தம்ப்நெயில் இது கொடுத்து சீனை கொடுத்து கடைசியில் உள்ளுக்குள்ளே வந்தால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் காரை இப்போ பறக்க விட போகிறேன். டே ஹல்க் வரேன்டா. என்னடா காரை நடுப்போற நிப்பட்டி உட்காந்துக்கேன்டா. ஹல்க்கு வந்து காரை பறக்க விட போகிறான்டா. என்ன எங்கள் ஹல்க்கு? ஹல்க் அடித்து கார் பறக்கவே இல்லை கைஸ், பார்த்தீங்களா? லம்போர்கினி காரா? வெளியே வாடா. ஹல்க்குக்கு தலை சுற்றுது. ஹல்க்கு ரொம்ப கோவமானவங்க, ஹல்க்குக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து நம்ம ஹல்க் வந்துருச்சு. ஹல்க் வந்து காரை தூக்கி போடுறாரு. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் ஹல்க் வந்து அவர் கோவத்தை போக்க மாட்டார். ஏன்னா இப்போ ஹல்க் ரொம்ப கோவமாக இருக்காரு. ஒன்றும் பண்ண முடியாது காய்ஸ். அலப்புற ஸ்டார்டிங் காய்ஸ். ஹல்க் வந்துட்டார் காய்ஸ். அவன் மேலே எகிரி குதிக்கான்னு தான் ட்ரை பண்ணோம். ஆனால் அவன் மேலே எகிரியே குதிக்க முடியல. என்னடா அவன் மேலே என்னால் எகிரி முடிக்க முடியல. இதா வச்சுக்கோ. செத்தான் பயபில். எங்கடா பறந்து போகிறீங்க எல்லாம்? ஹல்க் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் கைஸ். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கார் ஹல்க்கு. இந்த பில்டிங் மேலே ஹல்கால் ஏற முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் மண்டை மாட்டிக்கிச்சு கைஸ். ஹல்க் மண்டை மாட்டிக்கிச்சு கைஸ். ஹல்க்கு வாந்தி எடுக்கிற அளவுக்கு கத்துறாரு. இருங்க வேறு ஏதாச்சும் பில்டிங்கில் போய் ஏறுவோம். இந்த பில்டிங் நல்லா இருக்குது, பின்னாடி ஃப்ளாட்டாக இருக்குது. இதில் ஏறி பார்ப்போம். இந்த பில்டிங்கில் வச்சு நம்ம ஹல்கால் ஏற முடியுதா? ஹல்க்கு சொல்கிறாரு, அண்ணா என்னை விட்டுருண்ணா. ஹல்க்கு தம்பி ஏறுப்பா. ஏற முடியல. ஹல்க் ஏற ட்ரை பண்ணால் அதுலேருந்தே நெருப்பு வருது பார்த்தீங்களா? ஹல்க் ஜஸ்ட் தான் ட்ரை பண்ணார், அதுக்கே அது மேலேருந்து நெருப்பு வந்துச்சு. டொமேல். நான் ஹல்க்குடா, டொமேல் பாய்ஸ்டா. ஓகே கைஸ், ஹல்கால் வண்டி விட்ட முடியாதுன்னு டெஸ்ட் பண்ணி வைப்போம். ஹல்க் வந்து இப்போ ஒரு கோஸ்ட் ரைடர் ஆக போகிறாரு. கோஸ்ட் ரைடர் எபிசோட்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கோஸ்ட் ரைடர்னு
ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து இப்போ வந்து GTA இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்னு ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து அதில் க்ளோஸ்ட் ரைடர் வீடியோவையும் போடுறேன். இது வந்து ஹல்க்கு डेली रंग टीनी मेरी नौसी आई आई एना उपालाडी कुसकोले काले अब उन्हें कैसे बे अबे काले ஐயோ பயங்கரமான சிங்கர் தான் நம்ம ஆள். அப்போ நக்கல் பூலக்கு பிக்கலக்கு பாலே அப்போ ஜாலே ஆமா ரைடர் ப்ரோ ஃபைடரு அடுத்தவனை போட்டு அடிக்கிற ஃபைட்டரு. இப்படி தான் நம்ம பறக்கணும். இப்போ பாருங்க நான் எப்படி பேராஷூட்டில் பறக்கிறேன். ஓ மை காட், பேராஷூட் ஓப்பன் ஆகலை. வாய் வெத்தலை பாக்கு போட்டது தான் மிச்சம். ஹல்க்கு வாய் வெத்தலை பாக்கு போட்டுருச்சு கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா கவாசக்கி நிஞ்சா கொண்டு வர போகிறோம். H2R கவாசக்கி நிஞ்சா H2R வச்சு ஓட்டுறாருன்னு பார்ப்போம். ஹல்கால எப்படி கவாசக்கி நிஞ்சாவை ஓட்ட முடியுதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே பேராஷூட் ஐயோ போச்சுடா. ஏண்டா கவாசக்கி மேலே போய் குதிக்கிறான்டா பைத்தியக்காரன். இங்கே பாருங்க இப்போ கவாசாக்கி நிஞ்சா ஓட்டிக்கிட்டே பேராஷூட் திறக்க முடியுதா? வாங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அம்மாடி என்ன கைஸ் இந்த மூந்தியா பாருங்கடா. என்னடா மூந்தி இது கன்றாவி சை. ஹெல்மெட் மாட்டான், என் கையில் வாட்ச் மாட்ட மாட்டேன். மூஞ்ச பாருங்கடா கன்றாவியா இருக்கு கைஸ். இந்த மூஞ்சியை பார்த்து ஹல்க்குன்னு சொன்னால் யாராச்சும் ஒத்துப்பாங்களா? சரி வண்டி எடுப்போம். சரி குதிக்கலாம். 1 2 3 த கவுண்டிங் இஸ் ஸ்டார்ட் நவ். டொமேல் மறுபடியும் வாயில் வெத்தலை பாக்கு போட்டாங்களேடா. மறுபடியும் வாய் வெத்தலை பாக்கு போட்டுருச்சு ஹல்க்குக்கு. அதனால தான் புலம்பிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரு கார்காரன் வருது. இந்த கார்காரனால தான் நம்ம கீழே விழுந்தோம். அதனால இந்த கார்காரனை போட்டு தள்ளுறோம். இப்போ கூட உனக்கு என்ன ஹெல்மெட்டை கழட்டுறதுன்னா நேரமா? இதா வச்சுக்கோ. என்னடா வெடிக்க மாட்டேங்குது. பறக்க விட்டுருவான், போடுறேன் முடிச்சு விட்டுருவான். அது எப்படி ஹல்க் அடிச்சா வெடிக்கு ஹல்க்கு மிதிச்சா வெடிக்காதா? என்னடா லாஜிக் இந்த கேமில்? ஹல்கே பாவம் புலம்புறாரு. சரி ஹல்க் வருத்தப்படாதீங்க. ஃபோன் எடுத்து இப்போது என்ன பண்ணலாம்? 100 ஐயோ தப்பாக போட்டோம். சரி ஃபோன் பண்ணி பார்ப்போம். போங்களா நாய்ங்களான்னு சொல்கிறீங்க. சரி வாங்க 100ன்னு போட்டு பார்ப்போம். போலீஸ்கார் வருது. போலீஸ்கார் வந்த உடனே ஹல்க் வந்து அதோட கதவை உடச்சிட்டாரு. எனக்கு பிடிக்கல. என்னடா அங்கே என்னமோ வீடு மாட்டம் இருக்கு. இந்த வீடு இங்கே இருக்கு. ஸ்பைடர்மேன் வேர் ஆர் யூ? ஐ ஆம் யுவர் டொமேன். கைஸ் இந்த வீடு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு கைஸ். உள்ளே போய் பார்ப்போம். கைஸ் இங்கே தான் கைஸ் ஒரு காலத்தில் நம்ம ஃப்ராங்க்லின் வாழ்ந்துட்டு இருந்தான். உங்களுக்கு தெரியுதா? மாப்பிளா ஃப்ராங்க்லின் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வீடு தானே இது ப்ரோ? அதானே ப்ரோ இது? எஸ். அங்கே கூட ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். ஆனால் அது குட்டியாக இருக்கும். ஸ்விம்மிங் பூல்லாம் அழகாக இருக்கும். இப்போ இருக்க வீடை விட எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இந்த வீடியோவில் இந்த வீட்டை வந்து நீங்கள் இப்போ தான் மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம் இது அதே பழைய வீடுடா. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்டாக பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட் அடிச்சிருக்க மாதிரி தெரியுதா இல்லை இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கா தெரியல. தான் அடிச்சிருக்காங்க. இல்லைடா வேறு ஏதோ கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் தெரியுது. சரி ஓகே கைஸ், நம்ம வந்து இங்கேருந்து இறங்கி போயிடுவோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனடா பார்த்துட்டப்பாடா ஹல்கை விட சின்னதாக இருக்குடா ரொம்ப. மேலே ஏறிட்டேனே. சரி டாட்டா பாய் பாய் குட் பாய். டொமேல் இந்த வீட்டுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லியாச்சு. மறுபடி டொமேலா? டொமேல் மறுபடி ஒரு டொமேல் என்ன ஹல்க்கு டொமேல்னு வாய முடுறா. ஃபோன் எடுத்து ஹல்க்கு என்னவோ பண்ணுறாரு. டே ஹல்க்கு நீ ஹல்க்குடா ஏன்டா இப்படி பண்ணுற? என்ன கைஸ் ஹல்க்குக்கு வந்து திடீர்னு கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வீட்டில் வந்து கேஸ் வந்து தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதனால கேஸ் வாங்கி வச்சுருக்காரு. ஏன்னு தெரில. இது பேர் தான் கேஸுக்கேன்னு போட வந்தவங்க அப்படியா இருக்குமோ தெரியல. ஹல்க் மாதிரி நம்ம வந்து குட்டி ஹல்க்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹல்க் வந்து அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை பயங்கரமாக இருக்கும். ஏன்டா ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னை ஒருத்தவனை அடிச்சனா அவன் இப்போ ரொம்ப பறப்பான். எனக்கு ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க. இந்த கார் எடுக்கலான்னு வந்தான். இவன் ஏன் ஓவராக பண்ணுறான்? எனக்கு ரொம்ப கோவமாகுது. என்னால் ஏற முடியல. போ
ஹல்க்குக்கு வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஹல்க்குக்கு வாய்ஸ் கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை கைஸ். அதனால தான் கைஸ் இவனே வாய்ஸை கொடுத்துட்ருக்கான் பிளாக் உல்ஃபே. இப்போ வாங்க யாராச்சும் பறக்க விட ஆரம்பிக்கலாமாடா? ஆரம்பிக்கலாம். இங்கே ஒருத்தன் போயிட்டுருக்கான், அவனை போய் ஃபஸ்ட் அடிப்போம். என்ன பைக்கில் போகிறவனு அடிக்கலாமா, நடந்து போகிறவனு அடிக்கலாமா? நடந்து போகிறவனே அடிக்கலாம், அவன் தான் பார்க்கறதுக்கு. ஓ பொண்ணா, வாங்கடி சாவடி. ஏ பெண்ணு உன் முன்னே சாவடி. நான் ஒரு பாட்டை பண்ண ஏதோ பாட்டை பாடுறான், அனிருத்து பாட்டை. சாவடி சாவடிக்கா சாவடிக்கா. ஏன்னா சாவடிக்கா இல்லைடா, இங்கே என்னடா 2 பேர்த்த அடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இங்கே பாருங்க சபரிக்காவான். நானே தப்பாக பாடுறேன், அவனும் என்னை விட பயங்கர தப்பாக பாடுறான். டேய் என்னடா ஆல்ரெடி 2 பொண்ணுங்களை அடைச்சி வச்சிருக்கேன், என்ன காப்பாற்ற வரியா? என்ன ஹீரோயிசமா? பறக்க விட்டுருவோம்டா ராஸ்கல். எனக்கு இப்போ தான் கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஏண்டா ஹல்க்கு வரேன், எனக்கு முன்னாடியே வண்டி ஓட்டுறியா? சாவுடா. அம்மாடி டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஹல்க் வந்திருக்கேன்டா. டப்பாங் டப்பாங் டாண்டா. கைஸ் நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணி பாருங்க, அவன் அடி வாங்கிட்டு குனிஞ்சு தலை, அதாவது மேலே இந்த குதிச்சு பண்ண தலையை ஆட்டுறான். வேற யாரு? ஹல்க்கு தலையை ஒரு மாதிரி கேவலமாக ஆட்டுறான். ஏன்னா எனக்கும் தெரில. இங்கே பொண்ணுங்க 2 பொண்ணுங்க நடந்து வராங்க, அவங்கள எதுவும் பண்ண வேணாம். ஏய் இவன் பாடுறா, கார் மேலே வண்டி விட்டு ஏற்றிட்டு இருக்கான், இவன் அடிப்பான் ஃபஸ்ட்டு. டேய் லம்போர்கினி நில்றா, லம்போர்கினி. ஏய் கதவுலாம் பிச்சுக்கிச்சு. இண்டா வந்துகிட்டு இருக்கேன், என்னடா நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க? ஆடுறான், ஆரன் அடிக்கிறான். ஆரன் அடிச்ச டொமைல் பாய்ஸ் நாங்கண்ணா ஓடு. அவங்க 2 பொண்ணுங்க வந்தாங்களே, இரு அவங்கள போய் அடிக்கிறான். இப்போ பாருங்களேன் மண்டையாட்டுவான் பாருங்களேன். பார்த்தாலே காமெடியாக இருக்குது. என்ன அக்காவும் தங்கச்சியும் 2 பேரும் ஒன்றா இருந்துருக்காங்க. வாங்க 2 பேர்த்தையும் பிரித்து பரலோகத்துக்கு அனுப்பி விடலாம். இன்னைக்கு தான் ரொம்ப பெரிய வேலை. ஒரு 2 பேர்த்தையும் பிரித்து விட்டாச்சு. ஹல்க்கு நீ பிரித்து விடலடா, 2 பேரையும் சேர்த்து ஒன்றா நடக்க வச்சிருக்க. ஓ மை காட், ஒருத்தவனை அடிச்சிட்டேன். ஓ கைஸ் அவ எப்படி பிறந்தா பார்த்தீங்களா? இப்போ பார்க்கும்போதே ரொம்ப குதூகலமாக இருந்துச்சுலடா. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். போதும், டயர்டாயிடுச்சு எனக்கும். வாய்ஸ் கொடுத்து நாங்கள் மாற்றி வாய்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நானும் கைஃபும். ஹல்க்குக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அதனால தான். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்ட் 2ல் சந்திக்கிறேன். நாளைக்கு வந்து பார்ட் 2 அப்லோட் பண்ணுறோம். பாய்.